ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோல நாம முழுமையா பார்க்க போறோம். ஏப்ரல் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமியானது வருதுங்க. அதே நாளில் பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரமானது வருதுங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நாள் ரொம்பவே ஒரு விசேஷமான மங்களகரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமியுடைய கிரகத்துடைய ஆட்டத்தால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி மிதுன ராசியா இருந்தா மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய கிரகத்தினுடைய ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான திருப்பங்களும் என்ன மாதிரியான தாக்கங்களும் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. அதே போல முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் ஒரு சிறப்பு பரிகாரமாக எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்றாங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத வகையில நிறைய திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் முக்கியமாக பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும் பொழுது நிச்சயமா பண ரீதியான கஷ்டங்கள் அனைத்துமே குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல கடைசியாக நாம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த பௌர்ணமியுடைய கிரகத்துடைய ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நாம தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா கிரகங்களின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் நீங்களே எதிர்பார்க்காத வகையில அதிர்ஷ்டமும் யோகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக உங்களுக்கு அமையலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான இடங்களில் சென்றிருக்கிறது. இதனால நீங்க சாதகமான பலனை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அந்த வகையில தொழில், குடும்பம், வருமானம் இந்த மாதிரி விஷயத்துல பார்க்கும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறலாம். இதனால உங்களுக்கு மகிழ்ச்சி கூட அதிகரிக்கும். முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வழி பெருக்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நிறைய சாதகமான விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அது போலவே மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியலாம். முயற்சிகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா உடனடியாக கைகூடி நடக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடந்த சில நாட்களாக வக்ரமாக இருந்த ராசி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில நிவர்த்தி அடைவதால் மனக்குழப்பங்கள் நிச்சயமா உங்களுக்கு விலகலாம். இதனால பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமா நீங்கிடும். சொத்துகள், வீடு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிச்சயமா விலகலாம். திடீர் அதிர்ஷ்டம் மூலம் ஆதாயங்கள் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படலாம். குழந்தைகளால் மகிழ்ச்சி கூட உண்டாகலாம். திருமண பேச்சுவார்த்தை நிச்சயமா கைகூடி நடக்கலாம். காதலிக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய காதலுக்கு அனுமதி நிச்சயமா கிடைக்கலாம். பெற்றோருடைய அனுமதியுடன் உங்களுடைய திருமணம் நல்லபடியாக நடந்து முடியலாங்க. அதுபோல மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது பொருளாதார வளர்ச்சி நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் பெரிய லாபங்கள் கிடைக்கலாம். அதாவது பெரிய அளவில் லாபம் கிடைத்தாலும் உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவுகள் நிச்சயமா இருக்குங்க. அது போல சில நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல லாபம் இல்லாவிட்டாலும் உங்க கைக்கு பணம் நிச்சயமா இருக்கலாம். அது போல பண வரவு நிச்சயமா அதிகரிக்கும். தனிப்பட்ட வருமானத்தை தவிர்த்து குடும்பத்தின் வருமானம், பொருளாதார நிலை நிச்சயமா மேம்படலாம். கடன் அடையக்கூடிய அளவுக்கு பண வரவு நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்களில் மிதுன ராசி நேயர்கள் ஏதாவது முதலீடு, சேமிப்பு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக யோசித்து இந்த முடிவுகளை நிச்சயமா நீங்க எடுக்கலாம். குறிப்பாக பாத்தீங்கன்னா சொத்துகள் இந்த காலகட்டங்களில் வாங்குவதற்கான திட்டம் ஏதாவது செய்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்த பிறகு இந்த திட்டங்களை நிச்சயமா நீங்க நிறைவேற்றலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய தொழில் வேலையை பார்க்கும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறலாம். வேலையில் சில நேயர்களுக்கு பதவி உயர்வு, புதிய வேலை, வேலை மாற்றம்,
மற்றும் இடமாற்றம், இந்த மாதிரி நீங்க விரும்பியது அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கலாம். வியாபாரத்தில் ஆதாயம் அடையக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். சிலருக்கு பாத்தீங்கன்னா அரசாங்க பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் ரீதியாக லாபங்கள் நிச்சயமா அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுபோலவே புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயமா கிடைக்கலாம். லாபகரமான திட்டங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமா சாத்தியமாகலாம். மிதுன ராசினியர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கிற இந்த காரணத்தினால் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுல இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பே ஏற்படாது. பணவரவு, வேலை, தொழில் ஆகியவை அனைத்துமே பாத்தீங்கன்னா திருப்தியாக இருந்தாலும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை கவனமாக நீங்க புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்வது ரொம்பவே முக்கியங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தக்க சமயத்தில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். சோ இந்த பௌர்ணமியுடைய கிரகங்களுடைய ஆட்டத்தால் மிதுனராசினியர்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. சோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் நிச்சயமா ஏற்படாது. நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால மிகுந்த மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமையலாம். மேலும் இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பங்குனி பௌர்ணமி பரிகாரமாக ஒரு முக்கிய பரிகாரத்தை பெண்மணிகள் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பௌர்ணமி நாளில் நீங்க இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா பெண்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கலாம். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல், பிரச்சனை, கவலை எதுவா இருந்தாலும் அனைத்திற்குமே இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கலாம். பாசிட்டிவான நன்மைகளை கொடுக்கக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நாம பார்க்கலாங்க. எப்போதுமே பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா குடும்பத்திற்கு பெரிய அளவுல இது பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கணவர் மனக்குழப்பத்தில் இருந்தால் அந்த சமயத்துல பெண்மணிகள் அவங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் பெண்களுடைய மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி ஆண்களுக்கு இருப்பதில்லை அப்படின்னு சொல்லலாங்க. இதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்துல மிக குறைவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பெண்கள் வீட்டில் மன தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில் இருந்தால் அந்த வீட்டுல நிறைய பாதிப்புகள் நிச்சயமா உண்டாகும். சோ பெண்மணிகளுக்கு இருக்கக்கூடிய மன குழப்பங்கள் தீர்வதற்கு மிக மிக சுலபமான ஒரு வழிபாடை நிச்சயமா நீங்க இந்த பௌர்ணமி நாளில் செய்யலாங்க. இந்த விஷயத்தை நம்ம வழிபாடும் சொல்லலாம், பரிகாரமும் சொல்லலாம். சோ இதற்கு என்ன பொருள் முக்கியமா தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகை பூ வைத்து இந்த பரிகாரத்தை, அதாவது இந்த வழிபாட்டை நிச்சயமா பெண்கள் செய்யலாம். பௌர்ணமி நாளில் வாசனை நிறைந்த மல்லிகை பூவை உங்களுடைய கைகளால் வாழை நாரில் கட்டி வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கட்டி வைத்த பூவை உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு சென்று உங்களுடைய கையாலே அம்மனுக்கு சாற்றி அம்மன் கோவிலில் 2 விளக்குகளை ஏற்றுவது மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அந்த கோவிலிலே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்க மனதார அம்மனை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இப்படி நீங்க செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் தீர அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேயர்களும் இந்த வழிபாடை நிச்சயமா செய்யலாம். இதனால கணவன் மனைவிக்கிடையே நிச்சயமா ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த வழிபாட்டை நீங்க செய்து வந்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி பிறக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நிச்சயமா தீரலாம். அதுபோலவே இந்த பௌர்ணமி நாளில் உங்களால முடிந்தால் ஒரு குண்டுமணி தங்கம் அல்லது ஒரு குண்டுமணி வெள்ளியை வாங்கலாங்க. முடியாதவர்கள் பாத்தீங்கன்னா பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் வெள்ளி கொலுசை வாங்கி அணிந்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். இந்த நாளில் வெள்ளி பொருட்களை வாங்கும் போது நிச்சயமா மகாலட்சுமியினுடைய ஐஸ்வர்யம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சோ மறக்காமல் பௌர்ணமி நாளில் இந்த மாதிரி விஷயத்தை நிச்சயமா பெண்மணிகள் செய்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதுன ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து
பௌர்ணமியுடைய கிரகத்தின் ஆட்டத்தால் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போலவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட் அண்ட் வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.